ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் enulagamenveedu. எப்போவும் விட இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். 5 மணிக்கெலாம் முழிப்பு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மொபைல் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்திருந்தேன். சரி, அப்படியே தோம்பிரித்தனமாகவே படுத்துருக்காமல் கொஞ்சம் நேரம் வாக்கிங்காக போகலான்னு சொல்லிட்டு வீட்டை சுற்றி இப்போ நடந்து வந்துட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு vlogல வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடிலாம் சூப்பராக பூத்துருக்கு, காய் விட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக நான் ஷேர் பண்ணியிருந்தேன்ல. இப்போ எல்லா செடியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கருகி போயிட்டு, முருங்கை மரம் பாருங்களேன், முருங்கை மரத்துலலாம் வெறும் குச்சி தான் இருக்குது, இலையெல்லாம் கொட்டி போயிட்டு, வாழை மரத்துலலாம் இலையெல்லாம் கருகி போயிருக்கிறத பார்த்துருந்தீங்களே. அதுக்கு என்ன காரணம்னே தெரியாமல் நாங்கள் கொஞ்சம் நாளாக குழப்பத்திலே இருந்தோம். 2 வாரத்துக்கு முன்னாடி வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததா, அதனால தான் இப்படி ஆயிருக்குமா, இலையெல்லாம் இப்படி சுருங்கி போய் அப்படியே கருகுதா, வெயிலில் வந்து இலையே இப்படி ஆகுதுன்னா நம்ம வெளியில் போனால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு திங்கிங் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லார் வீட்லேயும் நல்லா தானே இருக்குது, நம்ம வீட்டில் மட்டும்தான் இப்படி ஆகுது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோண ஆரம்பிச்சிது. எப்படி இது நடந்தது? நல்லா இருந்த செடி 2 நாளில் வந்து எல்லா செடியுமே உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டியிருப்பேன். அழகாக வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடியிலலாம் பூத்து நல்லா காய் விட்டுற ஸ்டேஜில் இருந்தது. எல்லாமே அடுத்தடுத்த நாள்லேயும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கருகணுன்னே எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக பசுமையாக பார்த்துட்டு டக்குனு வாழை மரத்தோட இலையெல்லாம் அப்படியே சுருங்கி கருகிறத பார்க்க ரொம்ப வேதனையாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டே இருக்கப்போ தான் எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, மாடியில் நம்ம வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் பண்ண அன்றைக்கி ஈவினிங்கே வந்து மழை வந்துருச்சு. மழையில் வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த பெயிண்ட் அந்த கெமிக்கல் எல்லாமே கலந்து கீழே வந்துருந்துருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கார்டனில் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ரியாக்ட்னு ஒரு 2-3 நாள்லேயே வந்து தெரிய ஆரம்பிச்சு ஃபுல்லாக வந்து இலையெல்லாம் கருக ஆரம்பிச்சிருந்துருக்கு. நாங்கள் அதுக்கப்புறம் தான் ரோஸ் செடி, முல்லை, மல்லி அதெல்லாம் வந்து வச்சோம். அப்படின்னா அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய டேமேஜ் இல்லை. முல்லை செடி மட்டும் ரொம்ப தண்ணி ஓடுற பாதையில் இருந்ததுனால அதுலேயும் கொஞ்சம் இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி மற்ற செடிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வச்சதெல்லாமே நல்லா துளுத்து வந்துக்கிட்டு இருக்குது. இருக்கிற வாழை மரத்துலலாம் தார் விடுமா அப்படின்னு தெரியல. சரி, இதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு வேறு ஒரு இடத்துல வந்து மாற்றி வைப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கோம். பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஸ்வீட் கார்ன், பட்டாணி, முந்திரி எல்லாம் போட்ட ஒரு ரைஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து இந்த சாதம் வந்து குக்கரில் தான் ரெடி பண்ணுவேன். இன்றைக்கி தான் வந்து இந்த கடாயில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்திருக்கு. இதுலேயே எல்லாத்தையுமே வதக்கிட்டு அரிசியெல்லாம் போட்டு தண்ணியெலாம் ஊற்றி மூடி வச்சிட்டேன். சூப்பராக வெந்து வந்துட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பப்பாளி வந்து கட் பண்ணிகிட்ருந்தேன். பாப்பா வந்து எனக்கு ஜூஸ் போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அதனால் தனியாக ஜூஸும் போட்டுட்டு கட் பண்ணியும் பாக்ஸில் வச்சு கொடுத்து விட்டுருக்கேன். பப்பாளி வந்து ஜூஸ் போட்டதுனால நான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதே குடிச்சிக்கிட்டேன். பாப்பாவுக்கு வந்து லஞ்சுக்கு செஞ்ச சாதத்தையே வந்து கொடுத்துட்டேன். அதனால் வெசல்ஸ்லாம் ரொம்ப சேரலை, அப்படியே டக்குன்னு க்ளீன் பண்ணி வச்சுட்டு பாப்பாவை ஸ்கூலில் விட்டுறதுக்கு போயிட்டேன். விட்டுட்டு ரிட்டன் வரப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே அப்பா வந்து பேம்பு ட்ரீ வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு போக சொல்லி வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் போயிருந்தேன். அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்பிள் ஹார்ட் ட்ரீ இதுக்கு முன்னாடியே அம்மா வீட்டிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்து கார்டனில் வச்சுருந்தேன். எல்லா செடியும் வந்து நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணோம்ல கார்டனில். ஸோ நிறைய புல்லெல்லாம் படர்ந்துருக்குன்னு. ஸோ அப்போ இந்த செடியும் வந்து தெரியாமல் கட் ஆகிட்டு, இதுவும் வந்து மணி பிளான்ட் வளர்கிற மாதிரி தான். இலை வந்து வருதில்ல, அந்த இடத்துக்கிட்ட இருக்கக்கூடிய தண்டு பகுதியை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சோன்னாவே ஈஸியாக வந்து க்ரோ ஆகிடும். முன்னாடி அந்த சைடு கார்னரில் தான் எல்லா செடியும் வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த சைடு தான் தண்ணி நல்லா ஓடும், ஸோ செழிப்பாக இருக்கும்னு. ஆனால் புல் நிறையா வந்து படர்ந்துடுது அப்படின்றதுனால க்ளீன் பண்ணுறப்ப இந்த மாதிரி செடிகள்லாம் வந்து நம்ம தெரியாமல் பிடிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ எல்லா செடியும் மாற்றி இந்த கார்னரில் இப்படி லைன் கட்டி வச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கேன். எப்படி இருக்குது சொல்லுங்கள். இந்த இடத்துல வந்து 2 ரோஸ் செடி, ஒரு முல்லை, ஒரு குண்டு மல்லி, ஒரு மல்லி செடி. ஸோ இது எல்லாமே அவ்வளோ அழகாக ரவுண்டு கட்டி பாத்தி கட்டி வச்சாச்சு. சடனாக வந்து சிக்கன் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. அதனால் ஒரு 1/2 கிலோ மட்டும் சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் ட்ரை சிக்கனாக வந்து ரெடி பண்ணுறேன். எண்ணெயில் வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி மூடி வச்சு வேக விட்டுருந்தேன். வெந்து வந்ததுக்கப்புறமா சிக்கன் 65 பவுடர் மட்டும் ஆட் பண்ணால் கூட போதும். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்ட்ரா காரத்துக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் ஆட் பண்ணி மிளகுத்தூள்லாம் ஆட் பண்ணி நல்ல ஒரு ஸ்பைஸியாக ரெடி பண்ணியிருந்தேன். அமேசான்லேருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதெல்லாம் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு அப்படியே சொல்லிடுறேன். ப்ரிஸ்டோலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டிஷ் வாஷ் ஜெல் வந்து வாங்கியிருக்கேன். இது 2 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ₹439. நான் வாங்கினப்போ வந்து ₹289 இருந்தது. இப்போ வந்து ₹265 ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு. ப்ரிஸ்டோ பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஓகே, ஏன்னா ப்ரைஸும் அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு வாங்குற மாதிரி இருக்குது மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. அதனால் ரீசெண்ட் டேஸில் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரிஸ்டோ பிராண்ட்லேருந்து வாங்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து டெட்டால் சோப்பு வந்து 4 சோப்பு வாங்கினா 1 சோப்பு ஃப்ரீ இருக்கும்ல, அதில் வந்து அப்படியே செட்டாக 5 சோப்பாக வந்து வாங்கிட்டேன். அதுவுமே எம்ஆர்பி ப்ரைஸ் ₹289 போட்டிருக்காங்க. நம்ம வாங்கினப்ப ₹269 இருந்தது. அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் ஷாம்பு, அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் ஷாம்பு 2மே வந்து மேன் மேட்டர்ஸ் பிராண்ட்லேருந்து வந்து வாங்கி ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கியிருக்கேன்.
ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து 100 ml வந்து 299 எம்ஆர்பி ப்ரைஸ்க்கே தான் வாங்குற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு வந்து 200 ml வந்து 399 ருபீஸ். இது வந்து நம்மளுக்கு ஆஃபரில் 359 ருபீஸ்க்கு வந்து கிடச்சிது. இப்போ தான் நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஹேர் ஃபால்லாம் கண்ட்ரோல் ஆகுதா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஃபியூச்சரில் ஷேர் பண்ணுறேன். டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து ஹஸ்பண்ட்காக வாங்கியிருந்தேன். அது கூடவே இந்த லோஷன் கிளாப்லெஸ் லோஷன் இது வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் வந்து அது வாங்கி அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டேண்ட்ரஃப்க்கு நல்ல ரிசல்ட் இதில் இருக்குன்னாங்க. இது ஷாப்பில் வாங்குறப்ப 230 ருபீஸ்க்கு எம்ஆர்பி ப்ரைஸ்க்கே தான் வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு 197 ருபீஸ்க்கு ஆஃபரில் கிடைக்கிது அப்படின்றனால அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ரீசெண்டாக ஒரு விலாகில் வந்து வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ணுற மாதிரி நான் காட்டியிருந்தேன். அதில் ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க துருவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா WD-40 நல்லா போகும், ட்ரை பண்ணி பாருங்கன்னு. ஏன்னா நான் 2-3 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த துருவ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். வாஷிங் மிஷினில் சைடில் கார்னர்லாம் நல்லா ஏறி இருந்தது. ரொம்ப வருஷங்களாக வந்து உப்பு தண்ணி பட்டு அது கரையெல்லாம் இருந்தது. அதை போக்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். சரி இதையும் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூஸ் பார்த்தப்போ நிறைய வீடியோஸ்லாம் வந்தது. எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படியே ஸ்பார்க்கிள் க்ளீன் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 260 எம்ஆர்பி ப்ரைஸ். ஆஃபரில் வந்து 199 ருபீஸ்க்கு இருந்தது. சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு நானும் வாங்கியிருக்கேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்போ க்ரீஸ் க்ளீனிங் பேஸ்ட் இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இது அப்படியே ரேண்டமாக அப்படியே சர்ச் பண்ணிகிட்டே இருக்கப்போ க்ளீனிங் எசென்சியல்ஸில் இதுவும் காட்டுனுச்சு. சரி இதோட ரிவ்யூ பார்த்தப்போ எல்லாம் நிறைய பேர் நல்லா ரிவ்யூலாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வீடியோஸ் மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தப்போ ரொம்ப பெரிய வீடியோ எதுவும் என் கண்ணில் மாட்டலை. சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு அதையும் வாங்கியாச்சு. அந்த பேஸ்ட் வந்து 249 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து டபுள் சைட் டேப் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி. ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணுறப்ப பாப்பாவுக்கு வந்து ஸ்டிக்கராக வாங்கி ஓட்டினேன்னா அதிலே கம் இருக்கும். சில நேரம் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபோட்டோ வந்து ஓட்டுவேன். அதை கம் வச்சு ஓட்டுவேன். ரெண்டுமே சேர்த்து ஒரே பேப்பரில் ஓட்டினோன்னா ஒன்று வந்து கம் வச்சு ஓட்டுறப்ப அந்த பேப்பரே டிஃப்ரெண்ட்டாக தெரியுற மாதிரி இருக்குது. அதனால் சரி டபுள் சைட் டேப்பில் ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கியிருந்தேன். 2 பீஸ் செட்டு வந்து 160 ருபீஸ்க்கு கிடச்சிது. அடுத்து 3M கமாண்ட் ஹூக்ஸ். இது நிறைய வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹோல்ட் பண்ணுது, நம்ம ஆணி அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, செவுத்தெல்லாம் டேமேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் போட்டுருந்தாங்க. நானும் ரொம்ப நாளாக வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு ரிவ்யூ ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இப்போ தான் வந்து ஒரு பேசிக்காக ஒரு குட்டி ஹூக் வந்து அதில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு செட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 233 ருபீஸ்க்கு கிடச்சிது. அடுத்ததாக வந்து வால்பேப்பர். இந்த வால் ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வாங்கி தான் இப்போ டைனிங் டேபிளில் ஒட்டியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஒட்டியிருக்கிறதுல வந்து அங்கங்கே கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணோம் இந்த ஸ்டிக்கரை. ஒரு டேபிளும் இருக்குது. சரி அதிலே வந்து ஓட்டலான்ட்டு 2 ரோலாக வாங்கிட்டேன். இது வந்து 474 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். முன்னாடி நம்ம வாங்கி ஓட்டியிருந்த ஸ்டிக்கர் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணனால இப்போ வேறு ப்ராண்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். அதோட டிசைனு குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்ட்டு ஒட்டுறப்ப பார்க்கலாம். அடுத்து லிக்விட் சோப் டிஸ்பென்சர் ஒன்று வந்து 199 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். அக்வா க்ரீன் கலர். இந்த கலர் கிடைக்குமான்ட்டு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா மல்டி கலர் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கலர் வரும், எப்படினாலும் சில நேரம் சென்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இருக்குமோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் ரிவ்யூஸில் பார்த்தப்போ எல்லாரும் இந்த கலர் தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டியிருந்தாங்க. அதனால் நம்மளுக்கு இந்த கலர் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு ஆர்டர் போட்டு அதே மாதிரி கிடச்சிருச்சு. அடுத்து ஸ்காட்ச் பிரைட்டோட ஸ்பாஞ்ச் வைப். அது வந்து 3 பீஸ் செட்டு வந்து 195 ருபீஸ்க்கு கிடச்சிது. அதுவும் வாங்கியிருந்தேன். ஜூலை மந்த் பாப்பாவோட பர்த்டே வரப்போகுது அப்படின்றனால இப்போலேருந்தே அவளோட பர்த்டே ஷாப்பிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான்ட்டு ஒன்று ஆர்டர் போட ஆரம்பிச்சிட்டேன். அதில் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர் ஷூவெல்லாம் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ஏற்கனவே அவள் வாங்கி யூஸ் பண்ணுற ப்ராண்ட்லேயே தான் வாங்கியிருக்கோம் அப்படின்றதுனால சைஸ் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கும்ன்ட்டு நான் நம்பி ஆர்டர் போட்டேன். ஸ்லிப்பர் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரியே கரெக்டாக வந்துருச்சு. ஓகே. ஆனால் ஷூ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ப்ராண்டில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ வாட்டி வாங்கிட்டோம். இன்னுமே நம்மளுக்கு சைஸில் கன்ஃபியூஷன் தான். இந்த டைம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக இருந்தது. பெருசாக இருந்தால் கண்டிப்பாக ரிட்டன் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 30 சைஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். கடைசிக்கு 29 அவளுக்கு இந்த ஷூ டைப்பில் வாங்குறப்ப சில நேரம் வந்து கொஞ்சம் கலண்டு விழுற மாதிரி இருக்கும். 30 வாங்கினா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கா, 29 டைட் ஆகிட்டு அப்படின்னா 30 கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கினேன். பார்த்தா அது ரொம்ப டைட் ஆகிடுச்சு. அடுத்து ஹாப்ஸ்காட்ச் பிராண்ட் வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்கு வந்து ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்திருந்தேன் பாய் பேபிக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் பேபிக்கு நான் ஆர்டர் போட்டிருந்தேன். 1 to 2 இயர்ஸோட ஆர்டர் போட்டிருக்கப்ப பேண்ட்டு ரொம்ப பெருசாக 2 இயர்ஸ் வரைக்கும் வச்சு போட்டுக்கலாம் போல இருக்குது. ஆனால் மேலே இருக்க டாப் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஷர்ட் வந்து 6 to 12 மந்த் பேபிக்கு போடுற மாதிரி கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அதுவுமே நான் ரிட்டன் போட்டேன். நிறைய டைம் வந்து ஹாஸ்பாஸ் பிராண்டில் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டைலில் இருக்க ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இந்த டைம் வாங்கினப்போ தான் தெரிஞ்சது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் யாராவது வந்து ஏற்கனவே இந்த பிராண்டில் வாங்கியிருக்கீங்கன்னா அவங்களோட ரிவ்யூஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஐடியாவும் நீங்கள் சொல்லுங்கள். கிட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து வாங்குறீங்க அப்படின்னா எந்தெந்த வெப்சைட்லலாம் வாங்குவீங்க அப்படின்றதுக்கு வந்து எனக்கு ஒரு ஐடியா மாதிரி கொடுங்க. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து வேறு வெப்சைட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா நீங்கள் அமேசானில் வாங்குறீங்கன்னா எந்த பிராண்டில் வாங்குவீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
வாஷிங் மிஷினில் இருக்க துருவை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு WD-40 ஸ்ப்ரே பண்ணி விட்டுருந்தேன். ஆனால் அதில் வந்து தேய்ச்சப்பெல்லாம் உடனே போன மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலை. அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்போ க்ரீஸ் அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறப்ப அதில் இருக்க துருலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துச்சு. பெயிண்ட் வந்து எடுத்துகிட்டு வேறு வந்துருமோன்னு ஒரு பயம் வேறு எனக்கு. அதோடய தான் ஸ்ப்ரே பண்ணேன். வீடியோலலாம் பார்த்தப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸில் துரு மேலே அப்படியே அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு தொடச்சா அப்படியே ஈஸியாக தொடச்ச உடனே அப்படி போகிற மாதிரிலாம் காட்டினாங்க. அப்படி ஒன்றும் போகுமான்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்குலாம் எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ்லையுமே ரிசல்ட் கிடைக்காது தான் நான் நினைக்கிறேன். நம்ம வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டில் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ டைனிங் டேபிளில் இருந்த வால் ஸ்டிக்கரை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கரை வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்த ஸ்டிக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் அந்த க்ரே லைன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஷீட்டை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து இன்னும் கொஞ்சம் திக்னஸாகவே இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலு. ஒட்டுறப்ப ஆனால் வந்து எனக்கு ஒட்ட தெரியல. கொஞ்சம் இந்த வாட்டியுமே சொதப்படிலாம் பண்ணி தான் வந்து ஒட்டினேன். இதில் வந்து அந்த க்ரே லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி வருது அப்படின்றதால இன்னும் லுக் வந்து அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்குலாம் வந்து டிஃப்ரெண்ட் தெரியுதா? எந்த ஸ்டிக்கரோட டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ணதுனால நிறைய வந்து பாக்ஸஸாக வந்து ஹாலில் அப்படியே பரப்பி இருந்தது. எல்லாத்தையும் வந்து எடுத்து ஓரங்கட்டி எது எங்கெங்கே வைக்கணுமோ வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே கிடந்த குப்பையெல்லாம் பொறுக்கி எடுத்து ஓரங்கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வீடே வந்து கூட்ட ஆரம்பித்தேன். நம்ம வீடு கூட்ட ஆரம்பிக்கிற நேரத்தில் எங்கேருந்து தான் நம்மளுக்கு கண்ணுக்கு டஸ்ட்டு தெரியுமோ டெய்லியும் ஏதாவது ஒரு இடுக்குலேருந்து ஏதாவது ஒரு டஸ்ட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி வந்து எதார்த்தமாக ஃபேனை பார்த்தா ஃபேன் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்தது. இப்போ தான் ரீசெண்டாக தான் க்ளீன் பண்ணேன். அகெயின் வந்து டஸ்ட் ஆகிடுச்சு எல்லாம். அதனால் ஒரு ரவுண்டு மேலே ஃபேன்லாம் தட்டி விட்டேன். ஃபேன் வந்து க்ளீன் பண்ணுற அன்றைக்கி கண்டிப்பாக வந்து வீடை தொடச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். அதனால் ஃபேன் வந்து டஸ்ட்லாம் தட்டி விட்டதுனால இன்றைக்கி வீடு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வந்து தொடச்சி விட போகிறேன். டெய்லியுமே வந்து வீடை கூட்டி நீட்டாக வச்சுக்கிட்டாலுமே வீடு துடைக்கிற அன்றைக்கி வந்து தனி லுக் இருக்கும். நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதே மாதிரி எப்போவுமே இருந்தால் நல்லா இருக்குவே அப்படின்ற மாதிரி மனசில் தோணும். லவ் பேர்ட்ஸ் வந்து இன்னும் வச்சுருக்கீங்களான்னு ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க. இன்னும் நம்ம வீட்டில் தான் இருக்காங்க. சேஃப்டியாக இருக்காங்க. இடம் மாறி மாறி எப்படியோ பத்திரமா இருக்கிறாங்க 2 பேரும். பூனைக்கிட்டேருந்து காவந்து பண்ணுறது தான் ரொம்ப சிரமமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க இன்னும் பத்திரமா. வீடு கட்டுறப்ப வந்து நான் வராண்டா வேணாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆர்கியூ பண்ணேன். ஆனால் இப்போ வந்து நல்ல வேளை வராண்டா வந்து நம்ம வச்சோம். வராண்டா இருக்கிறதுனால பாப்பாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக நேரம் வந்து அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். அவள் விளையாடுற ப்ளேஸ் இது தான் அப்படின்றனால திங்ஸ்லாம் வந்து அழகாக அடுக்கி கொடுத்துட்டோன்னா இதே இடத்துல உட்காந்து விளையாண்டுக்கிறாங்க. இல்லைனா வீடு ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் மாற்றி மாற்றி வச்சு திங்ஸை பரப்பி போட்டு வச்சுருவாங்க. இங்கே ஒரே இடமா இருக்குது அப்படின்றதுனால நம்மளுக்கு வேலை மிச்சம். கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ஆர்கனைஸ் பண்ணி லாஸ்ட் வீடியோ வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பார்க்காதவங்களுக்கு வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம கிச்சனில் நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோட லிங்க்லாம் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்லாமே நான் அந்த வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தேன். பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.